தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 7 துறைகளில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சி துவாக்குடி சிட்கோ வளாகத்தில் அமைந்துள்ள அரசு கிளை அச்சகத்தில் 1,82,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்தார். இதேபோல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 180 நபர்களுக்கு உதவியாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், தலைமை செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரித்திர பதிவேடு குற்றவாளியான லோகேஷை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து தேடியதில் சொட்டை பிரகாஷ், சுரேந்தர், தண்டபாணி உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தும் கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் A1 குற்றவாளியான சொட்டை பிரகாஷ் தப்பிக்க முயற்சி செய்த நிலையில் மேம்பாலத்தின் மீதிலிருந்து தவறி விழுந்ததில் வலது கை எலும்பு முறிந்தது குறிப்பிடத்தக்கது. தனது 71வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஆளுநர் மாளிகையில் இருந்து கோயிலுக்கு நடந்தே வந்த அவரை ஆலய நிர்வாகத்தினர் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். பின்னர் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து ஆளுநருக்கும் மனைவிக்கும் மரியாதை செலுத்தினர். கடந்த 7ஆம் தேதிதான் கைலாஷ்நாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மோட்டார் வாகன ஆய்வாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 5 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். திருத்தணி பொறுப்பு மோட்டார் வாகன ஆய்வாளரான ராஜராஜேஸ்வரி செவ்வாய்க்கிழமை பணியில் இருந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கணக்கில் வராத 1,46,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக சயனாபுரத்தில் ராஜராஜேஸ்வரி வசித்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது செல்போன்கள், முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக கூறப்படுகிறது.